அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். 1. வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தேனகும். வஞ்ச மனத்தின் உடையவனுடைய பொய்யொழுக்கத்தை கண்டு அவன் உடம்பில் கலந்து நிற்கும் பூதங்கள் 5 தம்முள் சிரிக்கும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் காணறி குற்றப்பரின் தன் நெஞ்சமறிந்து குற்றம் என்று தெரிந்தும் அதை செய்பவன் வானலோவிய மேற்கொள்ளும் தவக்கோலம் இருந்து என்ன பயன்? வழியில் நிலைமையான வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பேத்துமிட்டு தவக்கோலத்தில் இருக்கும் ஒருவன் தன் மனதை அடக்கி ஆளும் வல்லமை இல்லாத ஒருவன் தவக்கோலம் பூணுவது பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதற்கு சமமாகும். 5. தவமறைந்து அல்லவை செய்தல் வேட்டுவன் புதல் மறைந்து புல் சிமிழ்ந்தற்று. தவக்கோலத்தில் இருக்கும் ஒருவன் செய்யும் தீயொழுக்கமானது புதரில் மறைந்து கொண்டு வேடன் ஒருவன் பறவைகளை பிடித்து கொள்வதற்கு சமமாகும். பற்றிற்றம் என்பார் படித்தொழுக்கும் எற்றென்றும் ஏதம் பலவும் தரும். பற்றுகளை விட்டோம் என்பவருடைய தீய ஒழுக்கம் என்ன செய்தும் என்ன சொல்லும் என்ற பல துன்பங்களை தரும். 6. நெஞ்சில் துறந்தாற் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவர் போல் வஞ்சித்து வாழ்பவரை போல் இவ்வுலகத்தில் இரக்கமற்றவர் யாரும் இல்லை. புறங்குன்றி கண்டனையரேனும் அரங்குன்றி மூக்கிற் கரியார் உடுத்து வெளி தோற்றத்துக்கு குன்றிமணியானது சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உண்டு. 8. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுக மாந்தர் பலர். மனத்தில் மாசு இல்லாதவராய் மாண்பு பெற்றவனாக போல நீரில் மூழ்கி தன்னை மறைத்து கொண்டு வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர். 9. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படுப்பாளர் கொழல். நேராக தோன்றினாலும் அம்பு ஆனது கொடியதாகும், வளைவாக தோன்றினாலும் யாழின் இசை மென்மையானது. அதுபோல மக்களின் பண்புகளை அவர்களின் செயல் வகையை வைத்து நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். 10. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் ஜடை வளர்த்தலும் ஆகிய புறங்கோலங்களும் வேண்டாம். நன்றி.